வணக்கம் எல்லாருக்கும். உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு நான் ஒன்றும் விளங்கப்படுத்த தேவையில்லை. ஒரு தனிமை என்றது இவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியும். அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் முழு குடும்பத்தையும் பறை கொடுத்து தனியாக இரவு பகல் எதுவென்று தெரியாமல் இந்த தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு நீதி கிடைக்கவும், நீதி கிடைத்தாலாவது கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார். மனதை தேத்தி நாங்கள் எல்லாரும் அவருடன் ஒன்றாக இருப்போம் என்றொரு அவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ இந்த தீர்ப்பு கிடைக்காமல் போகிறதுக்கு ஒரு காரணம் அவங்க எங்கட பக்கத்துலேருந்து ஆக்கள் போகிறது குறைவு. இந்த முறை வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வருது. வெள்ளிக்கிழமைக்கு தானே நாங்கள் ஒரு கொஞ்சம் எங்களோட மெஜாரிட்டியை காட்டி, அதாவது உங்களால் இயலக்கூடிய அளவு எல்லாரும் நியூ மார்க்கெட் கோர்ட்டுக்கு வந்து இந்த தந்தைக்கு நாங்கள் சார்பாக நிற்கிறோம் என்று எங்களோட சமுதாயத்தை ஒற்றுமையை, எங்களோட சமூகத்தின் இந்த ஒற்றுமையை காட்டி நாங்கள் ஒரு முத்திரையை பதிப்போம். அதுதன்னும் இந்த தந்தைக்கு நாங்கள் செய்யும் ஆறுதலாக இருக்கும். தயவு செய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இயலக்கூடியவர்கள் வந்து நியூ மார்க்கெட் கோர்ட்டுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து சமூகம் அளியுங்கோ, எங்களை ஒற்றுமையை நிலைநாட்டுவோம். இது அக்டோபர் 12, 2022 நடந்தது. அதாவது இப்போ ஒரு டார்க் லைஃபாக தான் இருக்குது. இப்போ இந்த டாட்டூ போடுறதுக்கு இருந்தால் இந்த பிள்ளைகள் இந்த உடம்போடு இருக்கணும்ன்றதுக்காண்டித்தான் எல்லாரும் பிறக்கிறது தான். ஆனால் இப்படி ஒரு ரப்பு வரக்கூடாது ஒருத்தருக்கு. நான் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு தருமே பாதிக்கக்கூடாது.